இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரிஷி. நேற்று நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவை டெலிட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, என்னை பற்றி இது ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி பேச போகிறேன். என்னோடய முழு பேர் பார்த்திங்க அப்படின்னா ரிஷி பாலகுமரன். அதில் RBK அந்த 3 என்னோட பேரோட முதல் எழுத்துக்களை வச்சு தான் இந்த சேனலை உருவாக்கியிருக்கேன். இந்த சேனலில் எனக்கு ஆல்ரெடி ஒரு இங்கிலீஷ் சேனல் இருக்குது. நீங்கள் அந்த சேனலை பார்த்ததில்லை அப்படின்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் புரியும் அப்படின்னா அந்த சேனலை செக் பண்ணி பாருங்கள். அதில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலோட பேர் வந்து RBK தமிழ் சாங்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு மியூசிக் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட். என்னோடய சின்ன வயசுலேருந்தே எனக்கு மியூசிக் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட். நான் நிறையா மியூசிக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வெறும் இன்ஸ்ட்ருமெண்டலாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். நான் PSG காலேஜ் கோயம்புத்தூரில் PSG காலேஜில் BSc விஷுவல் கம்யூனிகேஷன் ஜாயின் பண்ணேன். கொரோனானால் என்னால் அந்த காலேஜில் என்னோடய டிகிரியை கண்டினியூ பண்ண முடியல. அதனால் இப்போ நான் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நடுவில் நிறையா சாஃப்ட்வேர் டெவலப்பிங் ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணிகிட்ருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சுருந்தேன். ஒரு க்ளவுட் கிச்சன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதில் ஒரு நல்ல ரெவன்யூ பாயிண்ட், அதில் நல்ல வருமானமும் இருந்துச்சு. மாதம் ஒரு 20,000 30,000 வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே செலவுக்கே சரியாக போயிடுச்சு. கரண்ட்டு பில்லு, நான் ஆள் கூலி, அது எல்லாத்துக்குமே சரியாக போயிடுச்சு. அதனால் என்னால் அந்த க்ளவுட் கிச்சன்னா இந்த சேரு டேபிள் அதெல்லாம் எதுவுமே ஹோட்டலில் இருக்காது. வெறும் கிச்சன் மட்டும்தான் இருக்கும். நம்ம பார்சல் வேணால் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது பேர் தான் க்ளவுட் கிச்சன். உங்களுக்கு தெரில அப்படின்னா சொல்லலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் ட்ரை பண்ணேன். அப்புறமேட்டு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, பெரிய ரெவன்யூ பாயிண்ட் இல்லை. நான் ஆரம்பித்த ஹோட்டலோட சிறப்புங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹோட்டல் 24 மணி நேரம் திறந்தே இருக்கும். அதாவது நான் குடியிருக்க இடத்துல அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த ஹோட்டலுமே இல்லை. 24 மணி நேரமும் திறந்துருக்க ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. நீங்கள் நைட்டு ஒரு 2 மணிக்கு ஒரு சாப்பாடோ ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஹோட்டலில் அந்த க்ளவுட் கிச்சனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் தான் நான் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒருத்தங்க ஒரு ஹோட்டலில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சால் அதுக்கு மினிமம் ஒரு 700 800 இல்லாமல் கண்டிப்பாக ஒரு ஹோட்டலில் வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது உடல் உழைப்பு ஜாஸ்தி இருக்க ஒரு வேலை. அதனால் யாருமே 700 கம்மியாக வேலை செய்ய மாட்டாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்காங்கன்னே வச்சுக்கலாம். நமக்கு யாரோ ஒருத்தங்க அப்படி கிடைக்கிறாங்க, ஒருத்தங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த ஹோட்டல் நல்லா ஓடிச்சு அப்படின்னா வெறும் 700 இல்லாமல் என்னோடய ப்ராஃபிட்லையும் வேலை செய்கிற எல்லாருக்குமே ஒரு ஷேர் தரலான்னு நினச்சேன். நல்லா ஓடிச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு லேபராக மட்டும் இல்லாமல், ஒரு தொழிலாளியாக மட்டும் இல்லாமல், என்னோடய ப்ராஃபிட்டில் என்னோட லாபத்தில் நான் ஒரு பங்கு தரேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நான் வேலைக்கு ஆள் கூப்பிட்டனே வச்சுக்கலாம். அவங்களும் வந்தாங்க. ஒரு 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்துப்பார். இன்னொருத்தர் திரும்ப நைட்லேருந்து திரும்ப காலையில் வரைக்கும் பார்த்துப்பாங்க. அப்படி நான் ஒரு 3 மாதம் ரன் பண்ணேன். நல்ல வருமானம் இருந்துச்சு. ஆனால் ஆள் கூலிக்கே எனக்கு சரியாக போயிடுச்சு, வர லாபம் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40% பிடிச்சிப்பாங்க. கிட்டத்தட்ட 33% நான் ரன் பண்ணிகிட்டு இருந்தப்போ 33% ப்ராஃபிட் ஷேர் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ 100 ஒரு பொருள் விற்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 நான் ஏதோ ஒரு டிஷ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 100 இட்லி விற்கிறேன்னு வச்சுக்கலாம். அந்த 100 நான் இட்லி சேல் பண்ணேன் அப்படின்னா, இன்னும் 100 இட்லி விற்றேன் அப்படின்னா
எனக்கு வந்து 33 அவங்க பிடிச்சிப்பாங்க. அது போன ரூ. 33 போக வெறும் ரூ. 70 மட்டும் தான் எனக்கு கைக்கு வரும். அது இல்லாம அதில ஆள் கூலி இருக்கு. அது இல்லாம அதில வந்து கரண்ட் பில் இருக்கு. அது இல்லாம ஒரு சாப்பாடு செய்யணும். இப்போ இட்லி செய்யணும் அப்படின்னா, அதுக்கு வந்து பொருள் வாங்கணும், அரிசி வாங்கணும். இல்ல நான் வந்து ரெடிமேடா வாங்குறேன் அப்படின்னா, வெளிய மாவு வாங்கணும். சட்னி இருக்கு, சாம்பார் இருக்கு. அதோட செலவு, அது இதுன்னு எல்லாமே போக எனக்கு பெரிய லாபம்ன்றது எதுவுமே இல்ல. கிட்டத்தட்ட சொல்ல போணும் அப்படின்னா, லாபம் இல்லாம நடத்திட்டு இருந்தேன். அது இல்லாம அத ஆன்லைன்ல எல்லா இடத்துலயும் நானு ஃபேமஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு திடீர்னு இந்த தொழில்ல வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அதனால வந்து இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பிங் வந்து பிடிக்கும். சாஃப்ட்வேர் டெவலப்பிங், இந்த கிராஃபிக் டிசைன் பண்ணுறது, இந்த விளம்பரத்துக்கு வந்து இந்த விளம்பரத்துக்கு டிசைன் பண்ணுறது, அந்த மாதிரி எனக்கு நிறையா ஆசை, எனக்கு பிடிச்ச வேலைகள் நிறைய இருந்தது. அதனால் அதை நோக்கி நான் வந்து பயணிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமேட்டு என்னோட அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு லிக்கர் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து இந்த ஆன்லைனில் விளம்பரம் செய்கிறது, கம்பெனியோட ரெவன்யூவை பார்த்துக்கிறது, கம்பெனியை இன்னும் எப்படி மார்க்கெட் பண்ணலாம், அதாவது மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், அந்த மாதிரி அங்கேயும் வந்து அங்கே வந்து நிறைய, அதாவது புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டேன். நல்லா என்னால் முடிஞ்ச அளவு கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணேன். என்னோடய கம்பெனிக்கு வந்து நிறையா இது மாட்டுச்சு, நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த நிறையா வாய்ப்புகள் கிடச்சிச்சு நான் ஆன்லைனில் விளம்பரம் பண்ணவும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 3வது வருஷம் முடிக்க போகிறேன். 2 வருஷம் முடிச்சுட்டா பாஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து 3வது வருஷம் முடிக்க போகிறேன். கரண்ட்டில் வந்து நான் இன்னொரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். அந்த கம்பெனியில் வந்து எனக்கு ஒரு 20,000 சம்பளம். அது இல்லாமல் என்னை பற்றி வேறு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த சேனலோட பேர் ஆர்பிகே தமிழ் சாங்ஸ்னு வச்சுருக்கேன். அதில் வந்து ரிஷி பாலகுமரன்றது என்னோடய பேர். ரிஷினில் ஆர் வந்து ஃபஸ்ட் எழுத்து, பாலகுமரனில் பி வந்து செகண்ட் எழுத்து, குமரனில் வந்து கே வந்து தேர்ட் எழுத்து. இந்த 3 எழுத்துக்கள் தான் ஆர்பிகே. என்னோடய பேரோட முதல் எழுத்துக்கள் தான் ஆர்பிகேன்னு வச்சு ஆர்பிகே தமிழ் சாங்ஸ்னு வச்சுருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள், என்னோடய வாழ்க்கையில் நடக்கிற வித்தியாசமான அனுபவங்கள், என்னோடய வாழ்க்கையில் நடக்கிற என்னோட வெற்றிகள், நான் இன்னும் என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நானாக உருவாக்கின நிறையா டிசைன், அது இதுன்னு எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் க்ரியேட் பண்ண மியூசிக், நான் க்ரியேட் பண்ண பாட்டு, வெறும் பாட்டு, நான் க்ரியேட் பண்ண இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னால் வெறும் ஒரே ஒரு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிட்டார் அப்படின்னா வெறும் கிட்டார் சவுண்ட்ஸ், இப்போ கிட்டார் சவுண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு மியூசிக், அந்த மாதிரி, அதாவது பாட்டு பாடுறவங்க அதாவது யாருமே பாடாமல் வெறும் பாட்டு மட்டும் இருக்க மாதிரி நிறைய க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே இந்த சேனலில் நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது இந்த ஏஐன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து க்ரியேட் பண்ண பாட்டை தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ஏதோ எனக்கு என்னை வந்து ஆச்சரியப்படுத்திய விஷயம் வந்து இந்த ஏஐயில் மியூசிக் க்ரியேட் பண்ணுறது. அதை நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதை வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணேன். அதுவும் நல்ல வியூஸ் வந்திருக்கு அதில். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து கிராஃபிக் டிசைனிங் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எனக்கு வந்து இந்த லோகோஸ் க்ரியேட் பண்ணுறது, அதாவது கம்பெனிக்குன்னு ஒரு முத்திரைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் க்ரியேட் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இந்த உலகத்தில் புது புது டெக்னாலஜிஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு ஃபோன், ஒரு கம்ப்யூட்டரோ, இல்லை ஒரு காரோ,
இந்த உலகம் எப்படி வளருது, மனுஷங்க எப்படி வளர்கிறாங்க, என்னென்ன புது புது விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சது ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்லணுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் நான் இந்த சேனலில் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, என்னோடய பேர் வந்து ரிஷி பாலகுமரன். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், என்னோடய அப்பா வந்து ஒரு சித்த மருத்துவர். என்னோடய இங்கிலீஷ் சேனலில் பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து என் அப்பாவோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். யாருக்காவது ஏதாவது சித்தா மெடிசன் மூலிமா ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா வந்து அதாவது 6ஆம் தலைமுறை ஜோசியர். அதாவது எங்கள் அப்பாவோட அப்பா ஜோசியர், அவரோட அப்பா ஜோசியர், அவரோட அப்பா ஜோசியர், அந்த மாதிரி 6ஆம் தலைமுறை. எங்கள் அப்பா வந்து 6ஆம் தலைமுறையாக பாரம்பரிய ஜோசியம் எங்கள் அப்பாவுக்கு நல்லா பார்க்க தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏஎல்பி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியம் பார்க்குற மெத்தட் இருக்குது. அதுக்கு வந்து அப்பா படித்து ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்காரு. அதுவும் அப்பா வந்து இப்போ பார்த்துட்ருக்காரு. யாருக்காவது வந்து ஏதாவது அஸ்ட்ராலஜி நீட்ஸ் இருந்துச்சு, ஏதாவது ஜாதகம் பார்க்கணும், ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா, இல்லை உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு இந்த ஜாதகம் ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட்டு ஏதாவது நீங்கள் எங்கள் அப்பாட்ட பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா, எங்கள் அப்பாவோட நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. என்னோடய அப்பாவோட நம்பர் வந்து 9791791567. தமிழில் சொல்கிறேன், 9791 791 567. இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ தான் வந்து நான் வந்து வேலை செஞ்ச சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வந்து எனக்கு ஒரு எனக்கு வந்து ஒரு 25 லட்சம் பக்கம் வந்துச்சு. அந்த 25 லட்சத்தை வச்சு தான் நான் இப்போ வந்து என்னோடய அப்பா அம்மா கிட்ட கொடுத்து எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நான் அந்த வீட்டை தான் பேசிகிட்டு இருக்கேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் இருக்குது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாத்தையுமே நான் அடுத்து வர வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியோ இல்லை ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியர்லேயோ அப்படி ஆர்டிஃபிஷியலாக எடுக்காமல் என்னோடய வாழ்க்கையில் நடக்கிறத சாதாரணமாக என்னோடய ஒரு ஃபோன்லேயோ இல்லை ஒரு கேமராலேயோ ரெக்கார்ட் பண்ணி நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலேயே வந்து ரொம்ப எடிட்டிங்கோ ரொம்ப என்ன சொல்கிறேன், ரொம்ப ஒரு பின்னாடி ஒரு பேக்ட்ராப்போட பின்னாடி ஒரு நல்ல பேக்ரவுண்டில் அப்படியெல்லாம் பார்த்து நான் இந்த வீடியோ எடுக்கலை. என்னோடய மனசில் பட்டதை நான் பேசணும், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையுமே இந்த சேனலில் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு 4 லாங்குவேஜஸ் தெரியும். தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், தெலுங்கு தெரியும். தமிழ் வந்து எழுதவும் படிக்கவும் தெரியும், இங்கிலீஷும் எழுதவும் படிக்கவும் தெரியும், ஹிந்தியும் எழுதவும் படிக்கவும் தெரியும். ஆனால் தெலுங்கு மட்டும் பேச தான் தெரியும், ஆனால் எழுத தெரியாது. எழுதுறதோ படிக்கிறதோ பெருசாக தெரியாது. படிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஆனால் தெலுங்கு வந்து பேசுகிறதே எனக்கு பேசுகிறது தெரியும், படிக்கிறது தெரியும், ஆனால் எழுத தெரியாது. எனக்கு இன்னொரு இங்கிலீஷ் சேனல் இருக்குது. யாருக்காவது இங்கிலீஷில் என்னோடய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சேனல் பாருங்கள். இந்த சேனலில் என்னோடய லைஃப்பில் நடக்கிறத பற்றி, என்னோடய வாழ்க்கையில் நடக்கிறத பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். வேறு எனக்கு என்ன ஷேர் பண்ணணும்னு என்ன உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.